சீனிவாசன் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்குப்பட்டு எனும் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். என் பேர் சீனிவாசன். என்னோட ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் வடக்குப்பட்டு கிராமம். முன்பாக ஒரு இடத்திற்கு வேலைக்கு சென்று வந்த இவர் சில காரணங்களால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார். ஒரு அடிமைத்தனமாக தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். 20 வருஷமாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு நிறைய ஏமாற்றி கிட்டத்தட்ட ஒரு 2023 வாழ்வே எழுந்து போற நிலைமையில இருந்தேன் நான். அதனை அடுத்து நண்பர்களின் உதவியுடன் ஆட்டோ ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் கிடைக்கும் சிறிய அளவிலான வருமானத்தை கொண்டே குடும்பத்தை நடத்தி வந்தார். தனது தாய், மனைவி, 2 பெண் குழந்தைகளை உள்ளடக்கிய இவரது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய வாடகை ஆட்டோ ஓட்டுவதன் மூலம் கிடைக்கும் குறைந்த அளவிலான வருமானம் போதவில்லை. இதனை அடுத்து சொந்தமாக ஆட்டோ ஒன்றை வாங்கலாம் என்ற முடிவிற்கு வந்த சீனிவாசன் அவர் வசிக்கும் பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமிற்கு சென்று தாட்கோ அலுவலர்களிடம் ஆலோசனை கேட்டு அதன்படி கார் வாங்க விண்ணப்பம் அளித்தார். இப்போ எங்க கிராமத்திலே பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்கீம்ல அப்ளை பண்ணேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு தாட்கோ நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் CM அரைஸ் மூலம் ரூபாய் 3,26,495 மானியத்துடன் 5,59,705 ரூபாய் கடனாக பெற்று தனக்கென சொந்தமாக கார் ஒன்றை வாங்கியுள்ளார். இந்த கார் வர்றதுக்கு முன்னாடி லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளா போயிட்டு இருந்தது. இந்த தாட்கோ மூலியமா இந்த கார் வந்ததுக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருக்கு, நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. பிறரிடம் வாடகைக்கு ஆட்டோவை எடுத்து அதனை ஓட்டி சிறிய அளவிலேயே வருமானம் ஈட்டி வந்த சீனிவாசன் அவர்கள் தற்பொழுது தனது சொந்த காரை கொண்டு வாடகைக்கு ஓட்டுவதன் மூலம் முன்பை காட்டிலும் அதிக அளவில் வருமானம் ஈட்டி வருகிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதம் சம்பளம் தான் வாங்கிட்டேன். மாதம் ஒரு 15,000 ரொம்ப லோவாக தான் இருந்தது. இப்போ வந்துட்டு நானே ஓனர், சொந்த தொழில் பண்ணுறதுனால எப்படி இருந்தாலும் மாதம் ஒரு 30,000-40,000 அளவுக்கு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடைச்சிருக்கு. இப்போ தாட்கோவின் இந்த மானியத்துடன் கூடிய கடனுதவி மூலம் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலை மாறி இப்பொழுது அவர் உட்பட அவரின் குடும்பத்தினர் அனைவரின் வாழ்க்கை தரம் உயர்ந்து மகிழ்ச்சியான வாழ்வு வாழ தொடங்கியுள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.